வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 3. பாழாக்குகிற இராணுவம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 9 வசனம் 3. ராட்சத வெட்டுக்கிளிகள் வேறு, வெட்டுக்கிளிகள் வேறு. ஆனால் பார்ப்பதற்கு இரண்டும் ஒன்று போல இருக்கும். ராட்சத வெட்டுக்கிளிகள் 2 நிலைகளில் வாழும், தனியாக அல்லது கூட்டமாக. ராட்சத வெட்டுக்கிளிகள் ஒரு சில எண்ணிக்கையில் இருந்தால், வெட்டுக்கிளிகள் தனித்தனியே இருந்தால் என்ன செய்யுமோ அப்படிதான் நடக்கும். ஆனால் அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தீங்கற்ற அந்த பிராணிகள் ஆபத்தானதாக, மூர்க்கத்தனமானதாக மாறி உணவு விநியோகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை உண்டாக்கிவிடும். இத்தகைய புலம்பெயர் ராட்சத வெட்டுக்கிளிகள் பாலஸ்தீனாவில் அதிகம் இருந்தன. ஒரு பகுதிக்குள் நுழைந்தால் வேளாண்மை முழுவதையும் அழித்து நாசமாக்கிவிடும். கலகக்கார மக்களுக்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பாக வெட்டுக்கிளிகளின் நாசம் இருந்ததாக மக்கள் கருதினார்கள். 5வது எக்காலத்தின் போது வெட்டுக்கிளிகள் புகையிலிருந்து புறப்பட்டு வந்து பூமியின் மீது சென்றதாக காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வெட்டுக்கிளிகளின் வாதையானது வேளாண்மை அழிவை சுட்டி காட்டுகிறது, அல்லது எதிரி தேசத்தாரால் தேசம் அழிக்கப்பட்டதற்கு அடையாளமாகவும் இது பயன்பட்டது. எகிப்தியர்களை அடிப்பதற்கு தேவன் 8வது வாதையாக வெட்டுக்கிளிகளை பயன்படுத்தினார். கிழக்கிலிருந்து வீசிய காற்றினால் அவற்றை கொண்டு வந்தார். யாத்ராகமம் 10 வசனங்கள் 1-20. எகிப்திற்கு கிழக்கே இருக்கிற பகுதி அரேபியா. மேலும் நியாயாதிபதிகள் புத்தகம் மீதியானியரும் அமிலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அதிகாரம் 7 வசனம் 12. வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வந்து அதிகாரம் 6 வசனம் 5 இஸ்ரவேலர்களை தாக்கினார்கள் என்று சொல்லுகிறது. எனவே வேதாகம விளக்குரையாளர்கள் பலர் 5ஆம் எக்காலத்தின் வெட்டுக்கிளிகள் மத்திய காலத்தில் இருந்த சரன்சிஸ் என்னும் அரேபிய பழங்குடியினரை சுட்டி காட்டுவதாக கருதுவதில் அர்த்தம் இருக்கிறது. இந்த பழங்குடியினர் 7ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பைசைன்டைன் பேரரசு என்று அழைக்கப்பட்ட கிழக்கு ரோம பேரரசின் மேல் வெட்டுக்கிளி போல படையெடுத்தார்கள். பைசன்டைன் பேரரசின் முக்கிய மதம் கிழக்கத்திய ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்துவ மதமாகும். கத்தோலிக்க மார்க்கத்தை போன்ற அம்மதமானது ரோம சாம்ராஜ்யம் சிறு சிறு பகுதிகளாக உடைந்த பிறகு உருவானது. ஆனால் அரேபிய படையெடுப்புக்கு பிறகு ஒரு புதிய மதம் உருவானது. அது அரேபிய நம்பிக்கையான இஸ்லாமிய மார்க்கம். இந்த வெட்டுக்கிளிகளுடன் தொடர்புடைய தேளின் வல்லமை பற்றி 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது பரிசீலிப்போம். பரலோகத்தில் உள்ள பிதாவே, பூமியின் மீதான உமது நியாய தீர்ப்புகள் மனுக்குலத்தின் இதயங்களை உலுக்கி இருந்தாலும் இன்னும் வரவிருக்கும் பேரழிவான வாதைகள் உமது மக்களை அதிக மனம் திரும்புதலுக்கும் இறுதி நாட்களுக்காக ஆயத்தமாகும்படி அழைப்பதற்கும் மன்றாடுகிறேன். அதிக ஆராய்ச்சிக்கு 2 நாளாகமம் 7 வசனம் 13 மற்றும் 14, எரேமியா 51 வசனம் 14, நாகும் 3 வசனங்கள் 15-17 முடிய. ஆமேன்.